திருப்பதியின் சுற்றுச்சூழலில் இயற்கையின் அரவணைப்பில் 200 ஏக்கர் பிரம்மாண்ட பரப்பளவில் சுமார் 90 ஏக்கர் பசுமை நிலத்தை தன்னுள் உள்ளடக்கிய ஆசியாவின் உயர்தரமான சுற்றுச்சூழலுக்கு இணக்கமான எஃகு ஆலைகளில் இதுவும் ஒன்று. PFI வரவேற்கிறது. இங்கு மூலப்பொருட்களாக பயன்படுத்தப்படும் இரும்பு தாது 30 மெட்ரிக் டன் கொள்ளளவு கொண்ட உலையில் கொட்டப்பட்டு பிரம்மாண்ட மின்காந்தங்களினால் உருக்கப்படுகிறது. முழுமையாக விசையூட்டப்பட்ட பின் 1650 டிகிரி சென்டிகிரேட் தட்பவெப்பத்தை அடைந்ததும் மாறுதிசை மின்னோட்டத்தோடு இணைக்கப்பட்ட ஒரு திருகுச் சுருள் சூழ்ந்த உறுதியான கொள்கலனையுடைய மையமற்ற ஒரு தூண்டு மின் உலையில் உருக்கப்படுகிறது. உருக்கப்பட்ட உலோகம் உலையிலிருந்து வடிவமைக்கும் அகப்பைக்கு மாற்றப்பட்ட பின் இந்த கட்டத்தை தாண்டும் வரை சீரான தன்மையும் மாற்றமில்லா தட்பவெப்பமும் நீடிக்க நைட்ரஜன் கலக்கப்படுகிறது. வார்ப்பு இயந்திரத்திற்கு கொண்டு செல்லப்படும் அந்த அகப்பை லேடல் காரோடு பொருத்தப்படுகிறது. தொடர்ந்து டண்டிஷ் வழியாக வெளியேறும் உலோக குழம்பு உருக்கு குழாய் வடிவத்தை பெறுகிறது. இவ்விதம் ஒரே சமயத்தில் 3 வரிசையிலும் உலோகம் வார்க்கப்படுகிறது. வார்ப்பு குழாயிலிருந்து வெளியேறிய பின் இறுகிய உலோகம் மூடுபனி போல குளிரூட்டக்கூடிய பிரதான மற்றும் 2ஆம் கட்ட குளிரூட்டும் அறையை அடைகிறது. இந்த செயல்முறையே உலோக குழாயின் வடிவத்தையும் தரத்தையும் உறுதி செய்கிறது. தேவையான தட்பவெப்பத்தையும் நீளத்தையும் அடைந்ததும் அவை தொடர்ந்து நகரும் போதே உலோக கத்திகளால் வெட்டப்படுகிறது. உலோகம் இறுகுவதற்கும் சீராக குளிர்ச்சி அடைவதற்கும் உதவியாக அதன் மீது நீர் பாய்ச்சப்படுகிறது. பில்லட்ஸ் என்று அழைக்கப்படும் இந்த இரும்பு தண்டுகள் தாமதமின்றி ரோலிங் மில்லை நோக்கி செலுத்தப்படுகிறது. இங்கு நீள் வடிவில் அமைந்த தொடர்ச்சியாக இயங்கும் ரோல் மில் இயந்திரத்தில் குழாயின் அளவு படிப்படியாக சுருக்கப்படுகிறது. முதல் கட்டத்தை தொடர்ந்து மத்திய மற்றும் இறுதி கட்டத்திலும் அளவு தொடர்ந்து சுருக்கப்படுகிறது. இரும்பு கம்பிக்கு தேவையான முறுக்கு வடிவம் வரும் வரை இந்த செயல் தொடர்ச்சியாக நடைபெறுகிறது. எங்களது ரோலிங் மற்றும் கைடிங் தொழில்நுட்பம் இத்தாலியின் டானியலி மோர்கட் ஷமாரிலிருந்து பெறப்பட்டது. இந்த செயல்முறையின் இடையே பொருத்தப்பட்ட லூப் ஸ்கேண்டர் வாயிலாக கம்பியின் இறுக்கமற்ற தன்மை உறுதி செய்யப்பட்டு கம்பி பொருத்தமான வட்ட வடிவை அடைகிறது. வார்க்கப்பட்ட இரும்பு கம்பிக்கு இறுதி வடிவம் தரப்பட்ட பின்பு அது குவென்ச்சிங் அமைப்பை அடைகிறது. இங்கு அதன் இழுவிசை வலிமை அடைகிறது. வாடிக்கையாளரின் தேவைக்கேற்ப இங்கு இரும்பு கம்பிகளின் FE415 முதல் FE600 வரை
தேவைக்கேற்ப வார்த்து வடிவமைக்கும் வசதி உள்ளது. தொடர்ந்து 60 மீட்டர்கள் கொண்ட அளவுகளில் இரும்பு கம்பிகள் வெட்டப்படுகின்றன. அதன் பிறகு குளிரூட்டும் கட்டத்தில் அட்மாஸ்பியரிக் டெம்பரிங் செய்யப்படுகிறது. இந்த கட்டத்தில் ஒரு வெப்ப மையத்தால் உஷ்ணமாக்கப்படும் இரும்பு கம்பி மிருதுவான வளையும் தன்மை கொண்ட உட்புறத்தையும் உறுதியும் பிடிமானமும் கொண்ட இறுகிய மேற்பரப்பையும் பெறுகிறது. இதனால் துரு மற்றும் அழுத்த எதிர்ப்பு தன்மை கூடுகிறது. வெவ்வேறு அளவுகள் கொண்ட இந்த ரீபார் கட்டுகள் நுகர்வோர் தேவைக்கேற்ப நீள மற்றும் வளைவு வடிவில் மனித தலையீடு இல்லாமலேயே தயாராகிறது. குளிர்ந்த இந்த கம்பிகள் கட்டப்பட்ட பிறகு அளவு, தரம் மற்றும் தயாரிப்பு வரிசையின்படி எங்களது 80,000 சதுரடி உட்புற சேமிப்பு கிடங்கில் அடுக்கப்படுகிறது. இங்கு மாஸ்டர் பண்ட்லிங் மற்றும் பென் பண்ட்லிங் செய்வதற்கு ஸ்வீடனை சேர்ந்த சுன்பிரிஸ்டா நிறுவனத்தின் இயந்திரமயமான PLC கட்டுமான அமைப்பு கொண்ட தானியங்கி இயந்திரங்கள் நிறுவப்பட்டுள்ளன. தரக்கட்டுப்பாடு தயாரிப்போடு முடிவடைவதில்லை. அதன் பிறகும் சீரான தரப்பராமரிப்புக்கு சோதனைகள் மேற்கொண்டு எங்கள் கம்பிகளின் பாதுகாப்பை உறுதி செய்கிறோம். ரோலிங் செயல்முறையை தொடர்ந்து கடுமையான சோதனைகள் மேற்கொள்ளப்பட்டு கம்பிகளின் தரம் சோதிக்கப்படுகிறது. எங்கள் கம்பிகளின் நிலையான தனித்தன்மையை உறுதி செய்ய தயாரிப்பு மற்றும் அடையாள குறியீட்டிற்கான 100% செயல்முறைகளும் உயர்தர தொழில்நுட்ப வசதி கொண்ட எங்கள் தொழில்கூடத்திலேயே செய்யப்படுகிறது. தொழில்துறை வல்லுநர்களின் மேற்பார்வையில் நவீன வளர்ச்சியடைந்த தொழில்நுட்பத்தை பயன்படுத்துவதன் மூலம் இரும்பு தாது உறுதியான இரும்பு கம்பியாகிறது. இறுதியாக அது உலகம் முழுவதிலும் உள்ள வாடிக்கையாளர்களுக்கு அனுப்பப்படுகிறது. இன்று பிரகாஷ் ஃபெரஸ் இண்டஸ்ட்ரீஸ் பிரைவேட் லிமிடெட் தெற்காசியாவின் பிரம்மாண்ட ஆலைகளில் ஒன்றாகும். இந்தியாவின் ஒரே ஃபோர்ஸ்லெட் ஆலையாகவும் விளங்குகிறது. தனித்தன்மை கொண்ட உறுதியோடு நாங்கள் தயாரிக்கும் நம்பிக்கை வாய்ந்த கம்பிகள் உங்கள் கனவுகளை நனவாக்குகிறது. Prakash Ferras Industries Private Limited.